ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது குட். டுடே உங்களுக்காக லேட்டஸ்டான இன்ட்ரெஸ்டிங்கான பிடிஎஸ்ல இருந்து அப்டேட். ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ஜேகேயோட ட்ரீமர் சாங் 2022ல ரிலீஸ் ஆயிருந்தது. கத்தாரோட இந்த டைம் வேர்ல்டு கப்போட தீம் சாங்கா இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சாங் ரிலீஸ் ஆகி 3 years ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்பு வரப்போகுது. எஸ், ஸோ இந்த சாங் ரிலீஸ் ஆகி 3 years ஆகுது. பட் இன்ன வரைக்கும் பெஸ்ட் சாங் லிஸ்ட்ல டாப்ல இருந்துட்டு இருக்கு. ஸ்பாட்டிஃபைல 500 மில்லியன் வரைக்கும் இப்போ கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த சாங் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே 100 காப்பி சேல்ஸ் ஆகி கத்தார்ல ரெக்கார்டே படிச்சிருந்தது. கத்தார் மட்டும் கிடையாது, நிறைய நாடுகள்ல பெஸ்ட் சாங் லிஸ்ட்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருந்துட்டு இருக்கு. அதோட சேர்ந்து FIFோட அஃபிஷியல் யூடியூப் சேனல்லையும் இந்த சாங் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ் ஆயிருந்தது. கேபாப் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஃபர்ஸ்ட் சாங் FIFல பிடிஎஸ்லேருந்து ஜேகேயோட சாங் தான் இந்த யூடியூப் சேனலில் பிளேஸ் ஆகிருக்கு. இந்த சாங் இப்போ 400 மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணியிருக்கு. இது ரொம்பவே ஹாப்பியான நியூஸ் மட்டும் கிடையாது, இது ரொம்பவே ப்ரௌடான நியூஸ். ஐ மீன் இங்கே நிறைய ஃபுட்பால் லவ்வர்ஸ் இருப்பீங்க. ஸோ ஃபுட்பாலோட தீம் சாங் அப்படின்றது ரொம்பவே ஸ்பெஷலானது, ரொம்பவே ஹானரபிளானது. ஜேகேயோட நிறைய சாங் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கலாம், பட் ஹானஸ்ட்லி கொஞ்சம் இயர் கழிச்சு நிறைய சாங் நம்மளே கூட மறந்து போயிடலாம். பட் ஜேகேயோட இந்த சாங் எப்பவும் மறக்க முடியாத சாங்கா இருக்கும். ஏன்னா வேர்ல்டு ஃபுட்பால் இருக்கிற வரைக்கும் வேர்ல்டு ஃபுட்பால் தீம் சாங் அப்படின்றது கண்டிப்பா எல்லாரோட ஞாபகத்திலயும் இருக்கும். 2010ல ஒக்கா ரிலீஸ் ஆயிருந்தது, லாலா ரிலீஸ் ஆயிருந்தது. ஃபுட்பால் லவ்வர்ஸ் தொடர்ந்து இந்த சாங்கை செலிப்ரேட் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க, லைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல பிடிஎஸ்ல இருந்து ஜங்கு கூட சாங் எப்பவுமே நிரந்தரமா பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ ஜேகேயோட மியூசிக்கல் ஜேர்னில இது ரொம்பவே ப்ரௌடான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் வரப்போது. இந்த டைம்ல ஜேகேயோட சாங் 400 மில்லியனை கிராஸ் பண்ணிருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுடைய விஷஸை நம்மளுடைய ஜேகேக்கு மறக்காம சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ஜேகே. நெக்ஸ்ட் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஃபேஸ் இன் கேபாப் 2025. BTS ஃபேன்ஸை பொறுத்துக்கும் BTSோட 7 மெம்பர்ஸும் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஃபேஸ் இன் த வேர்ல்டு தான். ஸோ நம்மளோட ஹேண்ட்ஸமான ஃபேஸஸ், ஹேண்ட்ஸம் ஃபேஸ் இன் கேபாப் இண்டஸ்ட்ரியில் எந்த பிளேஸில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, 10th பிளேஸில் BTSோட லீடர் மிஸ்டர் RM இருக்காரு. 8th பிளேஸில் ஜெஹோப் இருக்காரு. 7th பிளேஸில் த வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் மிஸ்டர் ஜின் இருக்காரு. 5th பிளேஸில் சுகா இருந்துட்டு இருக்காரு. 4th பிளேஸில் JK இருக்காரு. 2nd பிளேஸில் மிஸ்டர் கிந்தியான் இருக்காரு. த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஃபேஸ் இன் கேபாப் 2025ல 1st பிளேஸில் கியூட்டி செக்ஸி லவ்லி. இப்போ மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஃபேஸ் இன் கேபாப் இண்டஸ்ட்ரி மிஸ்டர் பார்க் ஜிமின் இருந்துட்டு இருக்காரு. ஸோ 2025 கேபாப் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அழகான ஃபேஸ் நம்மளோட பார்க் ஜிமினோட ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணி தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் பார்க். இந்த இயர் பார்க் ஜிமினோட மியூசிக்கல் ஜேர்னலில் பெஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லலாம். கேபாப் இண்டஸ்ட்ரியை தாண்டி அமெரிக்காவோட பில்போர்ட் சார்ட்லையும் பில்போர்ட் கிங்கா இருந்துட்டு இருக்காரு. கேபாப் இண்டஸ்ட்ரியில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சோலோ ஆர்டிஸ்டோட சாங் பில்போர்ட் சார்ட்ல தொடர்ந்து இடம் பிடிச்சிட்டு இருக்கு. அதோட சேர்ந்து நிறைய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. பில்போர்ட் சார்ட்டையே ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் பில்போர்டே ஜிமினாவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட பர்த்டேக்கு கூட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலா ஸ்லைடெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பில்போர்ட் சார்ட்ல ஜிமினா சாங்ஸ் அட் த சேம் டைம் டாப்ல இருந்துட்டு இருக்கு. நியூ ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணிருக்கு. ஜிமினாவோட ஏஞ்சல் சாங் 65th வீக்கா செகண்ட் டைமா பிளேஸ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் ஜிமினாவோட லைக் கிரேசி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 5th டைமா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கு. ஜிமினாவோட ஹூ சாங் 12 வீக்கா 33 டைமா வந்திருக்கு. செட் மீ ஃப்ரீ 30 வீக்ஸா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. ஜிமினாவோட ஏஞ்சல் சாங் 65 வீக்கா செகண்ட் டைம் பிளேஸ் ஆயிருக்கு. வைப் சாங் 76 வீக்கா ஃபர்ஸ்ட் டைம் பிளேஸ் ஆயிருக்கு. ரியலி இது ஒரு பெரிய ரெக்கார்ட் தான். கேபாப் இண்டஸ்ட்ரியிலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு சோலோ ஆர்டிஸ்டும் இந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணதே கிடையாது. அதோட சேர்ந்து ஜிமினாவோட ரெக்கார்டை ஜிமினாவே பிரேக் பண்ணிட்டு இருக்காரு. எஸ், இதனால தான் பில்போர்ட் ஜிமினாவை பில்போர்ட் கிங் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டரி மேக்கர், ரெக்கார்ட் கிரியேட்டர், பில்போர்ட் கிங் மிஸ்டர் பார்க் ஜிமின். ரியலி சூப்பர். இந்த இயர் ஜிமினாவுக்கு really lucky year அப்படினே சொல்லலாம். So congratulations Mr. Park Jimmy. Next, ஷாருக் கான் with JK ஓட செல்ஃபி இது இப்போ பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. பாலிவுட்டோட கிங் கான், ஐ மீன் ஷாருக் கான் அண்ட்
கேபாஃபோட ஜேகேவோட செல்ஃபி இப்போ அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டுட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்தியாவில் கேபாஃபோட கம்பெனி வரப்போகுது அப்படின்றது கேபாஃப் லவ்வர்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸாக இருந்துட்டு இருக்கு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஷாருக் கான் வித் ஜேகேவோட பிக்சர் அதனால ரொம்ப அதிகமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாப்பி ஓகே, பட் இந்த பிக்சர் உண்மையா? ஓகே, லாஸ்டா லீ ஜின் ஜி அண்ட் ஷாருக் கானோட பிக்சர் ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. லீ ஜின் ஜி கேபாஃபோட ரொம்ப ஃபேமஸான கேம்ல இருந்தாரு. இது உண்மையான பிக்சர். இது லீ ஜின்னே ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. பட் ஜேகே அண்ட் ஷாருக் கானோட பிக்சர் ஒரு ஃபேக்கான செல்ஃபி. எஸ், லீ ஜின் கிட்ட இருந்து ஷாருக் கானை கட் பண்ணி நம்மளுடைய ஜேகேவை இதுல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்பெல்லாம் எடிட் அண்ட் ரியலை கண்டுபிடிக்கிறது ரியல்லி டஃப்பான ஒரு காரியமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கிறதுனால ஃபேக் அண்ட் ரியலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப டஃப்பா இருந்துட்டு இருக்கு. பட் 100% ஜேகே அண்ட் ஷாருக் கானோட இந்த பிக்சர் சேடா இருந்தாலும் ஃபேக்கான ஒரு செல்ஃபி. ஓகே, எனிவேஸ், ஓகே, இன்னைக்கான அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய்.